எரேமியா 15:21 சொல்லுகிறது, ஏசப்பா உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை. உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பலவந்தர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். பொல்லாதவர்களுடைய கைக்கு தப்புவித்து பலவந்தம் பண்ணுகிறவர்களுடைய கைக்கு நீங்களாக்கி தப்புவிப்பேன். அல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்படும். ஒரு பொல்லாப்பான ஒரு சூழ்நிலை வரலாம், ஒரு வியாதி வரலாம், ஒரு வேதனை வரலாம், ஒரு பிரிவினை வரலாம், குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கலாம் உங்கள் வேதனையை, உங்கள் கஷ்டத்தை, உங்கள் கவலையை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, நான் சொல்கிறத செவி கொடுத்து கேட்கறதுக்கு கூட யாரும் இல்லை, எனக்கு பதில் சொல்லக்கூடிய ஒருத்தரும் இல்லை, என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை, தனிமையில் இருக்கேன், கைவிடப்பட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு மேலே ஒரு தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வம் உங்களை ஒருபோதும் மறக்காது. ஏசப்பா உங்களை ஒருபோதும் மறக்காத தெய்வமாக இருக்கிறார். அவர் உங்கள் மத்தியில் இருக்கார், உங்கள் கூட இருக்கார், உங்கள் பக்கத்திலேயே இருக்கார். நீங்கள் ஏசப்பான்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் கூட பேசுங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா, எனக்கு சுகம் தாங்கப்பா, என்ன வேணுமோ நீங்கள் ஒரு அப்பா பிள்ளைக்கிட்ட பேசுகிறது போல் உங்கள் ஏசப்பா கிட்ட நீங்கள் பேசும்போது அவர் உங்களை எல்லா காரியங்களில் இருந்தும் விடுதலை ஆக்குவார். எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும், எல்லா பிரச்சனைகளில் இருந்தும், எல்லா வேதனைகளில் இருந்தும் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். வார்த்தை சொல்லுகிறது, 2000 வருடங்களுக்கு முன்பதாக வேத புஸ்தகத்தில், அதாவது பைபிளில் எழுதி வைக்கப்பட்ட வார்த்தைகள். இது ஜீவனுள்ள உண்மை உள்ள வார்த்தைகள். இது பொய் சொல்லாது. மனிதர்கள் வேணும்னா பொய் சொல்லலாம், ஆனால் வேதத்தில் எழுத வார்த்தைகள் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து பலவந்தர்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். உங்களை எந்தெந்த பிரச்சனைகள் பலவந்தம் பண்ணிக்கிட்டே இருக்குது, எந்த பிரச்சனையெல்லாம் உங்களை நெருக்கிக்கிட்டே இருக்குது, எந்த பொல்லாத வழிகள் எல்லாம் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறது, எந்த பொல்லாத வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறது, உங்கள் குடும்பத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிறதோ, அந்த காரியங்களில் இருந்து உங்களை தப்புவிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உங்களை விடுவிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை சொல்லும்போது, நீங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை வாயினாலே அறிக்கையிட்டு, ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த வேதனை இருக்கு, எனக்கு இந்த வறுமை இருக்குது, தரித்திரம் இருக்குது, நீங்கள் சொல்லும்போது அது மாறி போகும். எந்தெந்த பகுதிகளில் அந்த பொல்லாத காரியங்கள் உங்களை பிடித்து வைத்திருக்கிறதோ, அந்த பொல்லாத கைக்கு உங்களை தப்புவித்து பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு உங்களை நீங்களாக்கி தப்புவிக்கிற இயேசு உங்க மத்தியிலே இருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியத்தோட சொல்லுங்க, வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.